வடிவேலு சாரும் சார் விவேக் சார் பற்றி பின்னாடி சொல்லுவோம். வடிவேலு வந்து உண்மையிலே லெஜெண்டான டேலண்டட் ஃபெலவும். எந்த விஷயத்தை சின்ன விஷயத்தையும் பெருசு பண்ணிடுவோம். எனக்கு ஏழை ஜாதியிலே ஏழை ஜாதி படத்திலேயே எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஏழை ஜாதியிலே நான் வடிவேலை வச்சு நான் தானே படத்தோட இணை இயக்குனராக இருக்கிறேன். இல்லையா சார் டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்துலேயே நான் அங்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு முன் வரிசையில் இருந்த ஒரு நபர் ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. வடிவேலு பின்னாடி ஒரு டைலாக் இருக்குது. அதை என்ன கூப்பிட்டு வடிவேலு சொல்கிறாரு, மதுரை நான் மதுரை அவர் வரோம், ரெண்டு பேரையும் இணைச்சதும் வையாறு தான், பிரித்ததும் வையாறு தான். நான் இந்த கரை அவர் அந்த கரை. இந்த கல்லை வீசணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக வீசணும், அந்த கரைக்கு போய் விழுந்துரும் கல். அமீர் கூட அதை பற்றி சொன்னார். ஆமாம், இந்த கல் வீசி சண்டை போட்டுக்குவோம், இந்த கரையில் இருக்கும் அந்த கரையில் இருக்கவங்களும். என்னை கூப்பிட்டார் வடிவேலு. கூப்பிட்டு ஒரு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், அதிக பிரச்சனை அதிகமாக பண்ணுறான், அது நான் பண்ணி நவுத்தினா சரியாக இருக்காது. ஏன்னா அப்புறம் ஆரம்ப கட்டம் அவருக்கும் வடிவேலுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கண்ணு அப்படியே அந்த ஆள் அப்படியே பின்னாடி நவுத்துருங்க, ஏன் முகம் தெரியட்டும் சொல்லி நான் தானே கோட்டார், நான் தான் பொசிஷன் வைப்பேன். சார் அங்கே உட்காந்துருப்பார் மாட்டேன், நான் தானே போய் நிற்க வைக்கிறப்ப நைஸாக அந்த அது ஒரு பெண்ணும் இன்னொரு கேரக்டர் இருந்தாங்க. ரெண்டு பேரையும் வந்து அப்படி நவுத்தாமல் ஆனால் நவுத்துறேன் ரத்தி நீங்கள் இப்படி தள்ளிடுங்க, நீங்கள் உங்கள் டைலாக் சார் இப்படி வச்சுட்டு வடிவேலுக்கு அந்த 4 கிரவுண்டுன்னு அதில் முன்னாடி வச்சுட்டு எடுத்தாச்சு. அவர் அண்ணே சொல்லுண்ணே உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேனே அப்படின்னு வடிவேலு ஒரு டைலாகு. அந்த டைலாக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. உனக்காட்டி சொல்லுனேன், உனக்காட்டி உயிரை கூட கொடுப்பேனே நான் விஜயகாந்துக்கு சொல்கிற மாதிரி அந்த டைலாக் எடுக்கப்பட்டுச்சு. அன்றைக்கி இரவு வடிவேலு வந்து கட்டி போய் சொல்ல. ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அது எடுப்போம், க்ளோஸ் எடுப்போம். ஆனால் முன் வரிசையில் வச்சு அதை பண்ணிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்லாகியமாக இருக்கும், நல்லா இருக்கும்ன்றதுக்கு. அன்றைக்கி இரவு கூப்பிட்டு கண்ணு அப்படி ரொம்ப எனக்கு ரொம்ப இது பண்ணார். இல்லை ஒன்று கரெக்டு தான் ஒரு விஷயம். இன்னொருத்தர் சொல்கிற டைலாக் கொஞ்சம் தள்ளி அவர் தள்ளி தான் நிறுத்துறோம், பின்னாடிலாம் போசலை. அவருக்கு என்ன கொஞ்சம் சில இடங்கள்ல அப்படி ஒரு அந்த ஃப்ரேம் கிடைக்கிறது ஒரு வந்து பெரிய பயன்படுத்தணும்னு நினைச்சாரு பார்த்தீங்களா. அந்த தான் வடிவேலோட சிறப்பு. அந்த ஃப்ரேம் அந்த ஒரு டைலாக்காக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திடணும். அதுக்கு முன்னாடி சின்ன படம் நடிச்சு வந்துட்டார். இளையதிக்கு வரும்பொழுதே எனக்கு தெரியும் அவர் சில படங்களில் அடிச்சுட்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி சின்ன கவுண்டர் படத்தில் அண்ணன் இந்த கதை வசனம் எழுதுறாங்க. அந்த படத்தில் விஜயகாந்த் கூட பிடிச்சிட்டு பின்னாடி வர அப்படியே வந்துட்டு வர்றாரு. ஏழை ஜாதியே வந்து நம்ம சின்ன கவுண்டரில் வச்சு தான் நம்ம ஏழை ஜாதிக்கு சொல்கிறோம். இது மாதிரி பாலகோபின்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ், நல்ல ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தான் தயாரிப்பாளர் இருந்தார். அவர் தான் சொன்னார் அவங்க வர சொல்லணும்னா விஜயகாந்த் அருணாச்சல் ஸ்டுடியோவில் சொன்னார், அந்த பையன் மதுரைக்கார பையனை வர சொல்லுங்க அப்படின்னாரு. அது வடிவேல அவன் வர சொல்லுங்கன்னாரு. விஜயகாந்த் வர சொல்லி வந்தானா வடிவேல் வந்தாப்புல ரொம்ப நோஞ்சான மெலிவாக அப்படியே இருந்துட்டு அந்த ஏழை ஜாதிக்கும் நம்ம அந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டு போனோம். ஏழை ஜாதியில் ராஜ்கன் சாரோட படங்கள் வந்தாலும் இதுலலாம் வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் வரப்போ தான் அவருக்கு நகர்றாரு. நகரத்துக்கெல்லாம் விஜயகாந்த் அந்த உண்மையிலேயே மறக்க முடியாத நபர் தான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. அவரே கூப்பிட்டாரு, நான் இருக்கிறேன் இன்றைக்கு